பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இப்போது 2026-27 அட்மிஷன் என்கொயரி நடைபெறுகிறது. கக்கபாளையம், சேலம். திரு ஜீவ சகாப்தன் இணைந்திருக்கார். வணக்கம் ஜீவா. இப்போ திரு தினகரன் இப்போது இணைந்திருக்கிறார். சில கட்சிகள் குறிப்பாக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிகிறது. என்டிஏ வலுவடையுதுன்னு பார்க்கலையா? என்டிஏ வலுவடையில அது இருக்கின்ற நிலையை உறுதிப்படுத்துது அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ரெண்டு பேருமே பாஜக கூட்டணிக்கு போயிருவாங்கன்னு தான் நானா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது அமித்ஷா அதை ஏற்பாடு பண்ணிடுவாரு. கடந்த முறை அமித்ஷா வந்தப்ப வேலுமணி கொடுத்த அசைன்மெண்ட், என்னதான்ப்பா உங்களுக்கு பிரச்சனை, ஏன் சவுத்துல அவ்வளவு ஓட்டு இருக்கும்போது ஏன் நீங்க வீணாக்குறீங்கன்னு ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேருமே சேர்த்துக்கோங்கன்னு தான் வேலுமணிக்கு அமித்ஷா அசைன்மெண்ட் கொடுத்ததாலாம் செய்தி வந்தது. இப்ப இந்த நிலையில் டிடிவி இணைகிறார் அப்படிங்கிறது நான் இது ஒரு தாமதமா தான் பாக்குறேன். அவங்க ஏற்கனவே அங்கதான் சேருவாங்கன்னு எதிர்பார்த்தது. இடையில விஜய் போவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில் அவர் இப்ப பாஜக கூட்டணிக்கு போயிருக்கிறாரு. ஓபிஎஸ் தான் இப்ப ஓபிஎஸ் ராமதாஸ் இவங்க ரெண்டு பேருடைய நிலை என்னங்கிறதா இப்ப ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வாய்ப்பா இப்ப திமுக கூட்டணி இருக்கு. திமுக கூட்டணிக்குள்ள போனா எப்படி இருக்கும் அங்க? ஏன்னா ராமதாஸ் அங்க சேர்றதுல திமுகவுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா அங்க இருக்கும். இல்ல சமாளிச்சுக்கலாம், அன்புமணி பிஜேபியில இருக்கிறதுனால ராமதாஸ் நம்ம பக்கம் வந்துட்டாருனால சமாளிச்சு ஒரு 7 சீட்டு அதுவும் உதயசூரியன் சின்னத்திலே நிக்க வைக்கலாம் அப்படின்னு அவங்க பேசி சமாதானப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. மேபி அப்படி கூட நடக்கலாம். அதே சமயம் ஓபிஎஸ் திமுகவுக்கு போவாராங்கிறது பெரிய கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அவரு ஸ்டாலினை சந்திக்கிறாரு, திமுகவுக்கு போவாருன்னு சொன்னாலுமே ஏன்னா ஒரு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கடிங்க அப்படின்னு ஓபிஎஸ் ஓட்டு கேட்கறத நினைச்சு பார்க்கும் போதே அரசியல்ல கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு. இப்ப அன்வர் ராஜா திமுக சேருவது என்பது வேற, சேகர் பாபு, செந்தில் பாலாஜி போன்றவர்கள் திமுகவில் சேருவது என்பது வேற. அதிமுகவில 3 முறை முதலமைச்சரா இருந்த ஒருவர் இப்படி திடீர்னு உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு கேட்கறது அல்லது நின்று எலெக்ஷன்ல நிக்கிறதுங்கிறது பார்க்க வித்தியாசமா இருக்கும். ஆனா ஆர் வீரப்பன் போன்றவர்களே கடைசியில கலைஞரை ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு போயிருக்காங்க. நம்ம வரலாற்றை பார்த்தோம்னா ஆர் வீரப்பன் முழுக்க முழுக்க எம்ஜிஆரின் சினிமாவையும் அரசியலையும் வார்த்தெடுத்தவர் ஆர் வீரப்பன் தான். அந்த ஆர் வீரப்பன் காலத்தின் கட்டாயம் என்று சொல்லி ஜெயலலிதாவை விமர்சித்து விட்டு ஜெயலலிதாவை ஆதரித்ததும் திருப்பி திமுகவையே ஆதரிக்கக்கூடிய நிலையில் அவருடைய கடைசி காலத்துல அவர் திமுக ஆதரவாளராக தான் ஆர் வீரப்பன் இருந்தார். எம்ஜிஆரை இந்த பிம்பத்தை உருவாக்கிய ஆர் வீரப்பனே திமுக நிலைக்கு போனதுனால இந்த மாதிரியான முன் உதாரணங்களை காட்டி ஓபிஎஸ் திமுக இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தனி கட்சியா போறது இல்ல. இப்ப ஒரு கட்சியிலையும் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்த கொஞ்ச நஞ்ச பேர் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜேசிடிபி பிரபாகரன் எல்லாருமே வேற வேற கட்சிங்கிற மாதிரி போன நிலையில் இன்னும் பல பேர் திமுகவிலே இணைந்த நிலையில் அவரும் திமுகவில் இணைந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் அப்படி அவர் சேரும் போது அந்த ஒரு கொஞ்சம் ஒரு நமக்கு பார்க்க ஒரு மாதிரியா இருக்கும். ஓபிஎஸ் உதயசூரியனா அப்படிங்கிறது நமக்கு பார்க்க ஒரு மாதிரியா தான் இருக்கும். அரசியலில் எதுவும் நடக்கலாங்கிறப்ப அப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இப்போ இந்த சேர்க்கை அப்படின்றது திமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கல. ஏன்னா கடந்த முறை இப்போ தினகரன் வெளியில இருந்ததால ஒரு 30 தொகுதிகளில் அவர் அதிமுகவுடைய ஓட்டை டேமேஜ் பண்ணாரு அப்படின்னு பார்க்கப்பட்டது. இப்போ இந்த 30 தொகுதிகள் அப்படின்னா அவங்க சொல்றது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு, ஏற்கனவே 75 சீட்டு, இது ஒரு 30 சேர்த்தோம் அப்படின்னா இதுவே 100+ வந்துருதுல்ல. இல்ல நீங்க சொல்ற கரெக்ட் சரிதான். ஏன்னா தென் மாவட்டத்துல அதிமுக இழந்த செல்வாக்கை பெறுகிறதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல விதமா இருக்கு. ஆனா நீங்க போட்ட கணக்கு அப்படியே வருது. இப்ப டிடிவி பிரிச்ச ஓட்டு அப்படியே அது ஏடிஎம்கே வந்திருக்கும், ஜெயிச்சிருக்கும், அந்த வாய்ப்பை இழந்துருச்சு. இப்ப ஜெயிச்சவங்க மாதிரி பாக்குறீங்க. ஆனா டிடிவி பெற்ற ஒவ்வொரு வாக்கிலும் திமுக எதிர்ப்பு 40%, எடப்பாடி எதிர்ப்பு 60% இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டும் இருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும். டிடிவிய வாக்களித்தவர்கள், ஓபிஎஸ் வாக்களித்தவர்களுக்கு நம்ம கட்சிய எடப்பாடி ஒரு தேவர் கட்சிய கவுண்டர் கட்சியா மாத்திட்டாருங்கிற கோபத்துலதான் ராமநாதபுரத்துல ஓபிஎஸ்க்கு ஓட்டு விழுந்தது. ஓபிஎஸ்க்கு விழுந்த ஓட்டில் திமுக மறவர் ஓட்டும் இருந்தது. அது எனக்கு கள நிலவரப்படி எனக்கு 100% தெரியும். பலர் சரி விடுப்பா ஒரு ஓட்டு தானே, ஏன்னா அங்க நபாஸ்கனி நிக்கிறாரு, விடுங்கப்பா நம்ம ரெட்டலைக்கு போடல, நம்ம இவரு அவமானப்படுத்திட்டாங்க நம்ம சமூகத்தான கட்சியில அப்படிங்கிற அந்த இதுக்கு ஓபிஎஸ்க்கு நிறைய ஓட்டு, திமுக மறவர் ஓட்டே விழுந்துச்சு. அது எம்பி எலெக்ஷன்னால. இதுல அப்படி விழாது. இந்த இதுல அந்த மாதிரி விழுவதற்கான வாய்ப்பு குறைவு. ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேரும் சேர்ந்து பாஜக கூட்டணிக்கு போகும்போது கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு வலு சேர்க்குங்கிறது உண்மைதான். ஆனா அதை நீங்க கடந்த மக்களவை தேர்தலில் வாங்கின ஓட் பர்சன்டேஜ் அப்படியே விழுவும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஓபிஎஸ் வாக்களித்த பலர் எடப்பாடி எதிர்ப்பு மனநிலையிலும் இருந்தார்கள். டிடிவி கட்சி ஆரம்பித்ததிலிருந்து எடப்பாடியை துரோகின்னு சொல்லியிருந்தால எடப்பாடி எதிர்ப்பு மனநிலையில் உள்ளவர்கள் டிடிவியிடம் இருப்பார்கள்.
பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இப்போது 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் என்கொயரி நடைபெறுகிறது. காக்காபாளையம், சேலம்.